Excuse me, sir. Noble, sir. Yes, வாங்கம்மா. Good morning, sir. I'm Shushmita. விநாயகா மிஷன் லா ஸ்கூல்லேருந்து இன்டர்னுக்காக வந்திருக்கேன். கொடுங்கம்மா, உட்காருங்கம்மா. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்ன்ஷிப். தேங்க்யூ. இனி இந்த ஆஃபீஸில் வந்து மிஸ்டர் பிரகாஷ் உங்களை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அவர் தான் கொலி. இனிமேல் எந்த டவுட்னாலும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை கைட் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து சொன்னார். பிரகாஷ், meet Mr. Sushmita, new intern for our office. இப்போ எனக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குங்க சார்? என்ன பண்ணணும்? செல்ஃபில் கேஸ் கட்டிருக்குமா, அதை எடுத்து பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ. சார், நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படித்தேன். அது நம்ம கேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே. குட் மார்னிங் சார். வாங்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்கள் சார். சார், என் பேர் டோமினிக் சார். ஓகே. இது மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸில் வந்து திட்டிட்டேன் சார். அதனால் என் மேலே கேஸ் போட்டாங்க சார். நீங்கள் தான் சார் அதை என்னன்னு பார்த்து கொடுங்க. ஐ திங்க் ஸோ. நீங்கள் சொன்னது ஐபிசி செக்ஷன் 292 செக்ஷன் கீழே தான் வரும்னு நான் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் நீங்கள் 294 BA தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லைம்மா, நீ செக்ஷனை கொஞ்சம் எடுத்து கரெக்டாக படித்து பாரு. பேர் ஆக்ட் எடுத்து பாரு, செக்ஷனை கரெக்டாக இருக்கான்ட்டு சார். ஓ, எல்லார்கிட்டையும் போயிட்டு கேஸ் கட்டை கொடுத்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார். நான் என்ன பண்ணட்டும் சார்? நானும் அவங்க கூட கோர்ட்டுக்கு போகட்டுமா சார்? நீலாம் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? எப்படியா இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போய் பாத்திரம் தானே தேய்க்க போகிற. நீ இங்கேயே ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. கோர்ட்டுக்கு போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சொல்லுங்கம்மா. ஹாய் சார், ஐ எம் ஷார்மி. எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். கிளாட் டு மீட் யூ. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் சார். ஆஃபீஸில் நீங்கள் எந்த மாதிரி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்ம ஆஃபீஸில் மெயினாக கிரிமினல் கேஸ் தான் ஹேண்டில் பண்ணுவோம். எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock வந்து கோர்ட் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நமக்கு நிறைய கேசஸ் வரும். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன். வாவ் சார், நீங்கள் நிறைய கிரிமினல் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. நானும் கோர்ட்டுக்கு வந்து லைவ் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ், இன்றைக்கி பெயில் ஹியரிங் செஷன்ஸ் கோர்ட்ஸுக்கு போகும். அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் என் கூட வந்து அந்த கேஸ் அட்டன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஷார், நீ நோட் பேட் எடுத்துக்கோங்க. கோர்ட்டில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ கோர்ட்டுக்கு வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. சார், கேஸ் கட்டில் எனக்கு ஒரு டவுட் சார். கேஸ் கட்டில் 317 பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு படித்தேன். அது எதுக்காக போட்டிருக்கீங்க சார்? நீ படிக்கணும், அப்புறம் சொல்கிறேன். பிரகாஷ், பெட்டிஷன் என்னாச்சு? சார், செக்ஷன் 317 பெட்டிஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் சார்? நாங்கள் கிரிமினல் கேஸில் 317 பெட்டிஷன் அப்படின்றது நம்மளோட கிளைண்ட் வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் ஆகலை அப்படின்றப்போ நம்ம வந்து அதுக்காக நம்ம போய் பேசுகிறது தான். அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ப்ராப்பரான ரீசன் நம்ம கொடுக்கல கோர்ட்டில் அப்படின்ற போது வந்து வாரண்ட் கொடுத்து வந்து ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக அது என்னன்றதை பார்த்து ஃபைல் பண்ணுங்கள். ஓகேவா? ஹாய்மா.
வாடா வாடா கண்ணா, ஏன்டா இவ்வளோ லேட்டு? கோர்ட் ரெக்கார்ட்ஸ் எழுதிட்டு இருந்தம்மா, அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. கோர்ட் ரெக்கார்ட்ஸ் எழுதிட்டு இருந்தியா? புரிஞ்சு போடா, இந்த கோர்ட் வேறெல்லாம் வேணவே வேணாம். கோர்ட்டுக்கு போனாலே லேட் ஆகுதுடா. இதனால இந்த ஜாப் சேஃபே இல்லைடா. உனக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு, பார்த்து நான் பார்த்துருக்கேன். நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கையை செட்டில் ஆகணும், அதுதான் எங்களோட ஆசை. அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இது என்னோட ஜாப் இல்லை, இது என்னோட ட்ரீம்மா, புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிறேன்டா, இருந்தாலும் நாங்களும் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல, எங்களுக்கும் ஆசை இருக்காதா எங்கள் குழந்தைய நல்லபடியான ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவளை செட்டில் ஆக்கணும்ன்ட்டு? நீ புரிஞ்சுப்படா. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா. சரிடா. சரி, நம்ம குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ. மச்சான் யாரோ விஷ்ணு பிரியா அட்வொகேட்டா, பெரிய அட்வொகேட்னு சுற்றினா இருக்கான். என்னடா பெரிய அட்வொகேட்டு, பொண்ணுங்க எப்படி இந்த ஃபீல்டில் வந்திருப்பான்னு நமக்கு தெரியாது. அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யணும் பக்கத்தில் இருக்கு. சரி 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 மாப்பிள்ள, அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு? கேஸ் ஏதாவது வந்துச்சா? வந்துச்சு ஓரளவு வந்துச்சு. போயிட்டு நல்லா தான் போயிட்டு. சரிடா, இப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன பண்ணுறது? சரி, சாப்பிடும் போல. சாப்பிட்டுதா? ஹாய் மேம், உங்கள் பேர் என்ன? என்னோடய பேர் லாவண்யா. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ் இருக்குது. அதுக்காக எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மேல் அட்வொகேட்டாக நான் பார்க்கணும். நானும் ஒரு அட்வொகேட் தான் மேம். நீங்கள் ஏன் மேல் அட்வொகேட் பார்க்கணும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க? பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி கேஸ், ஸோ இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நினைக்கிறேன். ஸோ மேல் அட்வொகேட் இருந்தால் என் சைட்லேருந்து ஓகேவாக இருக்கும், பெட்டராக இருக்கும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நாலேஜ் தான் தேவையே தவிர ஜெண்டர் பேஸ் பண்ணி யாரும் இல்லை. நானும் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட் தான். ட்ரஸ்ட் தான் இங்கே முக்கியம். ஓகே, சரி, ஓகே. இந்த கேஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். நான் எப்படி உங்களை நம்புறது? மேல் அட்வொகேட் எப்படி நம்புவீங்க? மேல் அட்வொகேட் வந்து நார்மலாகவே வந்து ஃபீமேல்ஸ் வந்து அவ்வளோ எமோஷ்னலி அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ நார்மலி வந்து ஃபீமேல்ஸை நான் வந்து மோஸ்ட்லி நம்ப மாட்டேன். ஸோ தான் நான் வந்து மேல் அட்வொகேட்டை கேட்டது. நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. மேல் அட்வொகேட்டை பார்த்தாலும் அவங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது மேம். ஸோ வந்து நீங்கள் நாலேஜ் பேஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ப்ராபபிலிட்டிஸ் நீங்கள் எப்படி ஒரு மேல் அட்வொகேட்டை நம்புறீங்களோ அதே தான் மேம். ப்ராபபிலிட்டிஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இருக்குது. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்கம்மா. ஹாய் மேம். சொல்லுங்கள். ஹாய் மேம், பேர் சுஷ்மிதா. நான் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் தான் இந்த ஏரியாவில் பெரிய அட்வொகேட்டுன்னு சொன்னாங்க. சொல்லுமா, உனக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்னோடய ஆஃபீஸில் என்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணவே மாட்டுறாங்க. ஈவன் தான் நான் சொல்யூஷன் சொன்னாலுமே இல்லை சஜஷன் சொன்னாலுமே அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டுறாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்தீங்களா? ஆமாம், பிகாஸ் லைக் ஆஃபீஸ் முன்னாடிலாம் வந்து அட்வொகேட்டே மேல் அட்வொகேட்ஸ் தான் நிறையா இருப்பாங்க. ஃபீமேல்ஸ்லாம் பெருசாக விட மாட்டாங்க, ஃபேமிலிலையும் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனாலவே நம்மளை ரொம்ப சப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போ வந்து பொண்ணுங்க வந்து சமையல் அறையை தாண்டி இந்த உலகத்துக்கு வெளில வரணும் அப்படின்னு வரணும்னு நினச்சாங்களோ அப்போலேருந்து இந்த இன்இக்வாலிட்டி இருந்துட்டு தான் இருக்குது. நீ அவங்க அப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதுனால அதுக்காக நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும், ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீ உன்னோட ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்க, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ உன் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இரு. ஒரு நாள் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்கலையா, உன் வேலையை நீ தனியாக பார்த்துட்டு உனக்கே தானாக ரெகக்னிஷன் கிடைச்சிடும். நீங்கள் உங்கள் இன்டர்ன்ஷிப் பீரியடில் ஏதாச்சும் டிஸ்கிரிமினேஷன் இல்லை ஜெண்டர் வைஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இன்டர்ன் போகிறேன்னா அங்கே என்னோடய சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் கோர்ட்டு போகிறனா கூட இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் மேல் ஜூனியர்ஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டால் கூட இல்லை டிராஃப்டிங் பாரு, கேஸ் ரீட் பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கிளைண்ட்ஸ் வந்தால் கூட இல்லை நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
நீங்கள் உங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஏதாச்சும் ஜெண்டர் பயாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் அ சட்டில் ஃபார்ம் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். என்ன நடந்துச்சுன்னா, நான் போயிருந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு கிரிமினல் லாயர் கிட்ட போயிருந்தேன். நானும் ஒரு பையனும் போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல எனக்கும் அந்த பையனுக்கும் கிடச்ச ட்ரீட்மெண்ட் வேறையாக தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்க எல்லோரும் வருவாங்க, தம்பி நீ வாடா அப்படின்னு சொல்லி அவனை தான் கூப்பிட்டு போவாங்க. நானும் சும்மா தான் இருப்பேன். என்ன கூப்பிட்டு போகலாமேன்னு கேட்குறப்ப இல்லை அது செட் ஆகாது, இல்லை இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன், இல்லை நீ வந்து என்ன பண்ண போகிற, இல்லை உனக்கு பெருசாக அதில் யூஸ் இல்லை, ஏன்னா நீ எப்படியும் நீ சிவில் ஃபார்ம் தானே போகிற அப்படின்னாங்க. நான் அப்படின்னா சொல்லி இல்லை எனக்கு கிரிமினல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். பட் உனக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கேர்ள்ஸில் வந்து சிவில் இதில் போனால் தான் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், கிரிமினலில் வந்து உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் பண்ண முடியாது, எங்களோட கம்பீட் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. எனக்கு அது தட் வாஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். பிகாஸ் எனக்கு ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கிரிமினலால். அவர் சொன்னது வந்து என்னை வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னால அது வந்து செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வழித்தரத்துக்கு அடித்தளமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிட முடியாது. பிகாஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கும் செக்ஷுவல் வயலன்ஸுக்கும் உங்களுக்கு தெரியும் வெயிட்டேஜ் டிஃப்ரென்ஸ், அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சில ஃபேர்ம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி எல்லாருமே சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ஃபேர்ம் தெரியும். அந்த லாயர் வந்து எப்படின்னா, ஜூனியர்ஸ் வந்து கேர்ள்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்னா அவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பேசுவார். அந்த மாதிரி அவர் பண்ணுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட போகலான்னு நான் பார்த்ததுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட போவாங்க, அவர் வந்து கேர்ள்ஸ் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி ஜெண்டர் பயாஸ்னஸ் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கெலாம் அடித்தளமாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? சம்டைம்ஸ் அந்த அடித்தளமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில் ஏதாவது ஒரு அட்வொகேட் சொல்லிவிடுங்க ஹைகோர்ட்டில் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் சொன்னது என்னென்னா, சில அட்வொகேட்ஸ் வந்து சரியில்லை, எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்றதுக்காக வந்து கேட்குற ஜூனியர்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறதா அவங்க நிறையா அட்வொகேட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால உனக்கு வந்து ஈஸியாக அவங்கள்ட்ட உன்னை இன்டர்ன்ஷிப் அனுப்ப முடியாது, ஸோ நம்ம அதை பார்த்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்ததால் நான் ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட இன்டர்ன்ஷிப் போயிட்டேன். கான்டாக்டே இல்லாமல் ஹைகோர்ட்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணணுன்ற அந்த ஏக்கத்தோட இல்லை அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு தப்பான ஒரு அட்வொகேட் கிட்ட போய் மாட்டி அந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கோ இல்லை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கோ உள்ளாகிறது நடந்துட்டு தான் இருக்குது. இதில் அசிங்கமான விஷயம் என்னென்னா, லா பாதுகாக்கிற அட்வொகேட்ஸும் லாக்காக இருக்கிற நம்மளுமே இந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வர கேர்ள்ஸ் மேலே அட்வான்டேஜ் இருக்கிறது, இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நம்மளே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றது தான் ரொம்ப அசிங்கமான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதோட ரூட் காசை பார்த்து நம்ம தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். பட் நம்மளே அது பண்ணிக்கிறோம். அதுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல. தேங்க்யூ. Hi, I'm Kanimuri from LLB Final Year Students of EMLS. என்னோட லைஃப்பில் அட்வொகேட் ஃபீல்டு படிக்க வரேன் அப்படின்றப்போ என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபீல்டு படிக்க வரேன்னு சொல்லும் போதே வந்து ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், நிறைய வந்து இந்த ஃபீல்டில் உனக்கு செட் ஆகாது, நீ படிக்க மாட்ட, உனக்கு நீ கோல்டாக பேச மாட்ட, இது வந்து ஃபீல்டுக்குள்ளே போனால் வந்து ப்ராக்டிஸ் போகணும், ஃபேமிலி சைட் பார்க்கணும், எல்லாமே நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பாப்பா இருக்குது, எதுக்கு இந்த ஃபீல்டில் நீ படிக்கிற, படித்து என்ன சாதிக்க போகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய நான் அப்போவே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஃபேஸ் பண்ணேன். ஆஃப்டர் லா காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். எப்படின்னா, இன்டர்ன் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேரிட் அப்படின்னாலுமே நிறைய பேசுவாங்க, மேரிட் இல்லை ஒரு கேர்ளாக இருக்காங்கனாலையும் நிறைய வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி ஜெண்டர் பயாஸ் மாதிரியெல்லாம் வந்து இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னா தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். யாரும் வந்து பயந்துட்டு அமைதியாக இது வந்து பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதிங்க. அந்த ஃபீல்டில் வந்து ஒரு பேஷனாக மட்டும் பாருங்கள். இதை வந்து கேர்ள் பாய் அப்படின்ற ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எதுவும் இல்லை. இந்த ஃபீல்டில் வந்து ஒரு கேர்ள் பாய் அப்படின்னு இல்லாமல் இதில் வந்து நமக்கு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய படித்தாலையும் அதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை பற்றி தான் இந்த ஓவரால் ஷார்ட் ஃபிலிமில் வந்து கான்செப்டை வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தாச்சும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது இல்லாமல் ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.